அவர்களை இயன்ற அளவு பின்பற்றிய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபீன்கள், தபா தாபீன்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இமாம் மெம்பருக்கு மேலே ஏறுவதற்கு முன்பாக ஜும்மாவுடைய முழு நன்மையும் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் இங்கே வந்து அமர்ந்து ஜும்மாவுடைய உரையை கேட்பதற்கு ஆவலாக இருக்கக்கூடிய நாம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெரும் கருணையும் என்றென்றும் இன்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தித்தவனாக உரைக்கு செல்கிறேன். இந்த உலகத்திலே கல்வி நிலையங்கள் இருக்கின்றன, கல்லூரிகள் இருக்கின்றன. இவைகள் அனைத்திலுமே ஒவ்வொரு வருடமும் முடியும் பொழுது அந்த வருடத்தில் அவர்கள் நடத்திய பாடங்களை எந்த அளவுக்கு மாணவர்கள் கற்று தேர்ந்திருக்கிறார்கள் என்பதற்காக பரீட்சைகள் வைப்பார்கள். அந்த பரீட்சையில பலதரப்பட்ட கேள்விகளை கேட்கப்படும். அதில் வெற்றி பெறுபவர்கள் அடுத்த நிலைக்கு செல்வார்கள். இது உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. ஆனால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனித இனத்திற்கென்று ஒரு சில பரீட்சைகள் வைக்கப்படும். அது எப்போ வைக்கப்படும் என்று சொன்னால் அவனுடைய உண்மையான வாழ்க்கை ஆரம்பிப்பதற்கு முன்பாக வைக்கப்படும். அது என்ன உண்மையான வாழ்க்கை ஆரம்பிப்பதற்கு முன்பாக? நாம் இறந்து நம்மை மண்ணில் புதைத்த பிறகு அதன் பிறகுதான் நம்முடைய உண்மையான வாழ்க்கை ஆரம்பமாகிறது. இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை ஒரு போலியான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்பதை, இந்த வாழ்க்கையில் நாம் எதை அடைந்து கொண்டோம் என்பதை அந்த வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு பரீட்சையாக வைப்பார்கள். அப்படி வைக்கும் பொழுது அதிகமான கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட மாட்டாது. மூன்று கேள்விகள் கேட்பார்கள். அந்த 3 கேள்விகளுக்கு நாம் சரியான பதிலை சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை மிகவும் அற்புதமான வாழ்க்கையாக மாற்றிவிடும். அவ்வாறு நாம் சொல்லவில்லை என்று சொன்னால் அந்த வாழ்க்கை நரகத்துடைய படுகொலியாக மாற்றப்படும். அது கபரிலே கேட்கப்படும். முதல் கேள்வியாக கேட்கப்படும் மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார்? இரண்டாவதாக கேட்கப்படுகிற கேள்வி மன் நபியுக்க, உன்னுடைய நபி யார்? மூன்றாவதாக கேட்கப்படக்கூடிய கேள்வி மா தீனுக்க, உன்னுடைய தீன், உன்னுடைய மார்க்கம் எது? இந்த 3 கேள்விகளுக்கும் ஒருவன் பதில் சொல்லுவதற்கு 2 விதமான பதில்களை இருக்கு. ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அழகான பதில், இன்னொன்று நாமளாக சொல்லக்கூடிய ஒரு பதில். லா அதிரி, எனக்கு தெரியாது. லா அதிரி, எனக்கு தெரியாது. லா அதிரி, எனக்கு தெரியாது. இந்த 3 கேள்விக்கும் இந்த பதிலை சொன்னோம் என்று சொன்னால் நம்மளுடைய கபருடைய வாழ்க்கை நரகத்தினுடைய படுகொலியாக மாற்றப்படும். அதற்கு பதிலாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுத்த அந்த பதிலை சொன்னோம் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக மாற்றப்படும். ஆனால் அந்த பதிலை சொல்வதற்கு நம்மளால் இயல வேண்டும். எல்லாருக்குமே இந்த பதில் இப்ப தெரியும். இந்த கேள்வி நான் கேட்டுட்டேன், இந்த கேள்விக்கான பதில் என்னங்கிறது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இல்ல எனக்கு தெரியாதுன்னு யாராலுமே கை தூக்க முடியாது. ஏன்? உன்னுடைய இறைவன் யார்? உங்களுடைய நபி யார்? உங்களுடைய மார்க்கம் எது? இதுதான் 3 கேள்விகள். இந்த 3 கேள்விக்கு நமக்கு பதில் தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த கேள்விக்கு பதிலை சொல்ல முடியுமா என்று சொன்னால் சந்தேகம் தான். ஏன்? இங்க ஓரல் டெஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட் ஒண்ணு வச்சிருப்பாங்க. இந்த உலகத்துல 10க்கு 10 ரூம்ல ஃபேன் காத்துல நாம் யாரை நக்கல் நையாண்டி பண்ணமோ அந்த வார்த்தையை நமக்கு முன்பாக உட்கார்ந்து அந்த கேள்வியை கேட்பான். அந்த கேள்விக்கு பதிலை நாம் மனப்பாடம் செஞ்சு போய் உட்கார்ந்திருக்கும் பொழுது அவன் கேட்கும் பொழுது அந்த பதில் தொண்டைக்குழிக்குள் நீக்கும், வாய் வராது. நாம் தவறான பதில் சொன்னால் அவரால் தண்டிக்கப்பட மாட்டோம், அடிக்க மாட்டாங்க, கொடுமைப்படுத்தப்பட மாட்டாங்க, மார்க்கு போட மாட்டாங்க, அவ்வளவுதான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே பதட்டத்தின் காரணமாக நமக்கு அந்த பதில் தொண்டைக்குள் சிக்கிக் கொள்வது என்று சொன்னால்
சற்று கற்பனை செய்து பாருங்கள். யாருமே இல்லாத 6க்கு 4 கபருக்குள்ள அல்லது பரிசைக்கு என்ற உலகத்துக்குள்ள கடினமும் கொடூரமும் கொண்ட 2 வழக்குமார்களுக்கு முன்னாடி நின்று பதிலை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த பதிலின் அடிப்படையில் வாழ்ந்தால் மட்டுமே தான் அந்த பதிலை நாம் சொல்ல முடியும். அந்த பதிலின் அடிப்படையில் நாம் வாழ்கிறோமா? நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்கணும்ல. மன் ரப்புக்க, உங்களுடைய இறைவன் யார்? ரப்பி அல்லாஹ். இந்த ரப்பி அல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேட்டு வேண்டும். அல்லாஹ்வுடைய வார்த்தையை நம்ம என்னப்பா கேட்கல? அல்லாஹ் நம்மகிட்ட பேசுறான். நம்ம என்ன மெகராத்திரியா இருக்கிறோம்? அல்லாஹ் பேசுறான் நம்ம கேட்கறதுக்கு இல்ல. குர்ஆனை திறந்து வச்சு பாருங்க. யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே கூப்பிடுறான் பேசுறதுக்காக. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க. கேட்டுக்குவோமா? கூப்பிட்டு பேசிக்கிட்டே இருக்கா. 90% அல்லாஹ் நம்மள்கிட்ட பேசுறதுதான் குர்ஆன். அவருடைய வார்த்தையை கேட்டு அதன் அடிப்படையில் நாம் செயல்பட்டோமா? அப்படி செயல்பட்டால் இந்த கேள்விக்கு பதிலே இலகுவாக சொல்லிவிடலாம். அல்லாஹ்வுடைய கேள்விக்கு பதில் கேட்கிறதே கிடையாது. அவன் பேசுறான், நம்ம கேட்கறது கிடையாது. நாமளாவது அவன்கிட்ட பேசணும்ல, அதையும் பேசுறது கிடையாது. ஏதாவது ஒரு துன்பங்கள் ஏற்பட்டு என்று சொன்னால் ஒவ்வொருத்தையும் போய் புலம்புறோம். எனக்கு அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆச்சு, இப்படி ஆச்சு, அப்படி ஆச்சு. அல்லாஹ் கிட்ட புலம்பலாமா? ஏவா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு, எனக்கு நீ தான் தீர்க்கணும். புலம்பிருக்கிறோமா? இந்த திருப்புற சூழ்நிலை எடுத்துக்கொள்ளுங்கள். தொழிலே இல்ல, எல்லாமே புலம்புறோம். இந்த பிஜேபி ஆட்சி வந்துச்சு, அது பண்ணா, இது பண்ணா, அப்படி பண்ணா, இப்படி பண்ணா, தொழிலே முடங்கிருச்சு. இந்த ஆட்சி மாறினாதான் நமக்கு ஏதாவது செய்ய முடியும். புலம்புறோம்ல. இந்த புலம்பலை அல்லாஹ்விடம் வைத்தோமா? இல்ல. நமக்கு ஏதாவது ஒரு சோதனைகள் வந்தால், நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வந்தால் நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? உதவி செய்யப்படுறதுக்கு ஒரே தகுதியானவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ்க்கு நம்ம உதவி செய்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோமா? ஒரு கவிஞன் ஒரு கவிதையை இயற்றுகிறான். கவிதைனால பொய் தான். ஆனா இந்த கவிதை ஓரளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை படம் பிடித்து காட்டக்கூடியதாக இருக்கும். இந்த கவிதையில வர்றது பெரும்பான்மை இஸ்லாத்துல இல்ல. இருந்தாலும் அந்த கவிதையினுடைய விஷயம் நம்மளை ஒத்தி இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுவதற்காக இந்த கவிதையை சொல்றேன். ஒரு மனிதன் தொழுகைக்காக நிற்கிறான். தொழுகையில் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னவுடன் வாயும் மனதும் வெவ்வேறு திசை பயணிக்கிறது. பெண்ணுக்கு தலைப்பெறினால் எப்படியும் எதை கூட்டினாலும் எதை குறைத்தாலும் எப்படியும் வேண்டும் 10,000. 56 முகத்தை தவிர எங்களுக்கு உதவுபவர்கள் யாரும் இல்லை. அந்த நேரத்தில் அவனுடைய உதவி எதோச்சியாக உச்சரிக்கிறது. இறைவா, உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். ஒவ்வொரு நாளும் 5 வேளை தொழுகை, 17 ரக்காத்துகள். வெறும் பர்ல மட்டும் நீங்க தொழுதா கூட 17 முறை இந்த வார்த்தையை உச்சரிக்கிறோம். இறைவா, உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம், எங்களுக்கு உதவி செய்வாயாக. கேட்கிறோமா? நாம் உதவிகள் எல்லாம் அல்லாஹ்வை தவிர மற்றவர்களிடம் கேட்கிறோம். மற்றவங்கள்ட்ட சின்ன சின்ன உதவிகள் கேட்க குற்றம் இல்லை. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காண்கிறான், நீங்கள் யாரை முன்னிறுத்தி நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொள்வீர்களோ அவனை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றான். நீங்க ஒருவருக்கொருவர் உதவி கொள்வது உண்டுதான், இல்லைன்னு சொல்லல. அப்படி உதவி கொள்வதாக இருந்தாலும் முதலில் உதவியை யாருக்கிடம் கேட்கணும்? அல்லாஹ்விடம் கேட்கணும்.
ஒரு 10 ரூபா பணம் காணா போச்சு, நம்மளுடைய நிலை என்ன? 10 ரூபா 50,000 ரூபாய் பணம் காணா போச்சு. பள்ளிவாசல் வந்து எல்லாம் என்னோட 50,000 ரூபாய் காணா போச்சு அதுக்கு துவாய் கேட்கிறோம் இல்லையா? அந்த 10 ரூபாய் காணா போகும்போது, இறைவா என்னுடைய 10 ரூபாய் காணா போச்சு, அது எனக்கு மீட்டு குடுறாள்ல, ஏன் கேட்க மாட்டேங்கிறோம்? அதுவும் ஒரு வணக்கம் தானே, பிரார்த்தனைகள் வணக்கம் தானே. அந்த வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு தானே சேர்த்த வேண்டும். அனைத்து நிலைமைகளுமே வணக்கத்தை செய்ய வேண்டும் தானே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செருப்புடைய வார அருந்ததுக்கு அல்லாஹ்விடம் உதவி தேடியிருக்கிறார்கள். ஆனால் நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடுவதற்கு அஞ்சுகிறோம். ஏனென்றால் அல்லாஹ்வின் மீது நாம் வைத்த நம்பிக்கை அவ்வளவுதான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை உங்களுக்கு எடுத்துக்காட்டாக வைப்போம். நைல் நதிட்ட மாட்டிக்கிட்டாங்க. நைல் நதி அப்படிங்கிறது சாதாரணமா நம்ம ஊர்ல இருக்கிற கூவம் ஆறு மாதிரிலாம் கிடையாது. பெரிய பெரிய சரக்கு கப்பல்கள் அதுல சாதாரணமாக போயிட்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆறு நதி. அதோடைய கரையில் நின்றுக்கிறாங்க. அந்த பக்கத்தே ஃபிரௌன் என்ற ஒரு கொடிய அரசனுடைய படைகள் திரண்டு வந்து கொண்டிருக்கிறது கொள்வதற்காக. மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், உன்னை நம்பி உன் கூட வந்தோம், எங்களை கொண்டாந்து இப்படி நிப்பாட்டிட்டியே. மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து மக்கள் சொன்ன வார்த்தை. அப்ப நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னுடைய இறைவன் என்னை காப்பாற்றுவார். இந்த நம்பிக்கை நம்மளிடம் இருந்திருந்தால் நாளை கபர்லையும் அந்த வார்த்தை வரும், அந்த நம்பிக்கை வரும். நம்மளிடம் இந்த நம்பிக்கையே இல்லை. நாம் மனிதனால் இயன்ற விஷயத்தை மட்டும்தான் அல்லாஹ்வை கேட்கணும் அப்படின்னு தான் நம்மளுடைய எண்ணம் இருக்கிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ எந்தவித விஷயமே இல்லை. என்னுடைய முதுவின் காரணமாக பலம் இழந்து விட்டது, என் தலைமுறைகள் நடத்தி விட்டன, என்னுடைய மனைவி முதுமையின் காரணமாக மலடியாகிவிட்டால் முதுமையின் காரணமாக எனக்கு குழந்தையை கொடுன்னு கேட்டாங்க. அல்லாஹ்வும் குழந்தையை கொடுத்தான். ஏனென்றால் நம்மளால் அதை முடியாது, அல்லாஹ்வால் முடியும். இந்த நம்பிக்கையில நாம் நம்மளுடைய கோரிக்கைகளை எதுவா இருந்தாலும் வட்டிக்காரன் போக மாட்டேன், அவன்கிட்ட போக மாட்டேன், நான் அல்லாஹ்விடம் மட்டுமே கேட்கிறேன், அல்லாஹ் எனக்கு உதவுவான். இந்த நம்பிக்கையை நாம் கொண்டு வந்திருந்தோம் என்று சொன்னால், முதல் கேள்விக்கு ரப்பி அல்லாஹ் என்ற வார்த்தை வரும். இந்த விஷயங்கள் எதுவுமே நாம் செய்யவில்லை, அல்லாஹ்வுடைய வார்த்தையை நம்ம கேட்கல, அல்லாஹ்வுக்கு நம்ம பேசல. இது முக்கியமான விஷயம் என்னன்னா, அல்லாஹ்ட்ட பேசுறதுனா என்ன? நம்மளிடம் அல்லாஹ் பேசணும் என்று சொன்னால் குர்ஆனை ஓபன் பண்ணி பாருங்க, 1000 இடத்துல அல்லாஹ் பேசுறான். நாம அல்லாஹ்ட்ட பேசணும் என்று சொன்னால் 2 ரக்காத் தொழுவுங்கள், அது நீங்கள் அல்லாஹ்விடம் பேசுவதற்கு சமம். உங்களுக்கு தேவையானது சஜிதால கேளுங்க, அப்ப வரும் ரப்பி அல்லாஹ் என்ற வார்த்தை. இரண்டாவது கேள்வி, மன் நபியுக்கு, உன்னுடைய நபி யார்? இப்ப இருக்கிற சமுதாயத்துல 3/4 பேர் நபி யாருன்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான்னா, விஜய், அஜித், ரஜினி, கமல், இதான் சொல்லுவாங்க. தலைவர் அவங்கெல்லாம் கூத்தாடிகளை தலைவர் என்று சொல்லக்கூடிய கேவலமான ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கு. உண்மையான கதாநாயகனை நீக்கிவிட்டு போலியான கதாநாயகர்களை, கூத்தாடிகளை கொண்டாடக்கூடிய சமுதாயம் நம்மளுடைய மாற்றத்தில் இருக்கு. ஏகத்துவத்தை பேசுற நாமளே எடுத்துக்கல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த நிலைமையில் வைத்திருக்கிறோம், அவர்களை பற்றி நாம் அறிந்தது என்ன?
ஒருவரை கூப்பிட்டு பொய் சொல்லாத ஒருவனை சொல்லுப்பா அப்படின்னு சொன்னால் கற்பனை கதாபாத்திரமான ஒருவருடைய பெயரை சொல்லிக்கிறான், ஹரிச்சந்திரன். அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையா? சிறந்த தந்தை யார்? அல்லாஹ்வுடைய தூதர். சிறந்த கணவன் யார்? அல்லாஹ்வுடைய தூதர். சிறந்த ஆட்சியாளர் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். எல்லாத்துக்குமே மற்ற அனைவரையும் சொல்லுகிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லவே கிடையாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி நம்ம என்ன நினைத்திருக்கிறோம் என்று சொன்னால், வந்தாரு, அல்லாஹ் வணங்க சொன்னாரு, குர்ஆனை கொடுத்தாரு, மௌத் ஆயிட்டாரு. அத்தனை நம்மளுடைய எண்ணம். சிறந்த 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 எத்தனை சிறந்த எடுத்தாலும் அவருக்கு பக்கத்துல நிற்க முடியுமா? ஆனால் அவரை ஃபாலோ பண்ணும், அவரை முன்மாதிரியாக ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள விட்டுவிட்டு கூத்தாடிகளையும் எதற்குமே லாயக்கு இல்லாதவர்களையும் நாம் ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை நீங்கள் படித்து எடுத்திருக்க என்று சொன்னால் அவருடைய பெயரை கொண்டாடலாம். அவருடைய சகிப்புத்தன்மை எந்த அளவுக்கு இருந்தது? தாயிப் நகரத்துல கல்லடி படுறாங்க, அடிச்ச உடம்பெல்லாம் ரணம், ரத்தம் ஓடுது. மலக்குமார்கள் வருகிறார்கள், நீங்க ஊருக்கு சொல்லுங்க, 2 மலைக்கு நடுவே அந்த நகரத்தையே நசுக்கி எடுத்து விடுகிறோம். வேண்டாம், நபிசவசம் சொன்ன வார்த்தை இல்ல, வேண்டாம். இவர்கள் எல்லாத்தையும், இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயம் என்னை ஃபாலோ பண்ணும், என்னை பின்பற்றும். ஆனா நாம என்ன செய்யறோம்? நமக்கு பிடிக்காத ஒருவனுடைய செயல்பாடுகளுக்காக அவனை அவ்வளவு விமர்சனம் பண்ணுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புறம் பேசாதீர்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நான் புறம் பேசலையே, அவர் செஞ்சதை தானே சொன்னோம். அவங்க செஞ்சதை சொன்னாதான்பா புறம், அவன் செய்யாததை சொன்னால் அது அவதூறு. உன்னுடைய சகோதரன், இறந்த சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு உனக்கு பிடிக்குமா? ஆனால் இன்று அதைத்தான் நாம் முதல் குறிக்கோளாக வைத்திருக்கிறோம். கேட்டதை எல்லாம் மறுப்பவன் பொய்யன் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனைத்து விஷயங்களையுமே நாம் பார்க்கிறோம் கண்மூடித்தனமாக. அது எது நல்லது, எது கெட்டது, எது சிறந்தது, எது சிறந்ததுல, எது பொய், எது உண்மை, எதுவுமே தெரியாது. ஆனால் நம்ம கபருக்குள்ள போய் என்ன சொல்லுவோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய தூதர் அவங்க சொல்ல முடியுமா? அவரை அச்சு அசலாக நம்மளுடைய தோளால் முடிந்த அளவுக்கு, நம்மளுடைய உணர்வுகளால் முடிந்த அளவுக்கு நாம் பின்பற்றினால் சொல்லலாம். ஆனால் அவரை பற்றி கற்றுக்கொள்வதற்கே நமக்கு முடியலையே. அல்லாஹ்வை பற்றி கற்றுக் கொடுக்கக்கூடிய மதரசாவிற்கு குழந்தைகளை கொண்டு வந்து விடுவதே ஒரு மிகப்பெரிய பாரமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாறு நடத்தக்கூடிய மதரசாவுக்கு குழந்தைகளை கொண்டு வந்து விடுவதற்கே பாரமாக இருக்கிறது. அப்புறமா நாம கற்றுக்கணும். ஆனால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிவிடுவேன் என்று நினைப்பது எவ்வளவு முட்டாள்தான். இந்த 2 கேள்விகளாவது பரவாயில்ல, ஓரளவுக்கு பாஸ் ஆயிடலாம். 3வது கேள்வி, மா தீனுக்கு சொல்லிட முடியுமா? சொல்ல முடியுமா? ஏகத்துவ வியாதிகள், மன்னிக்கணும், ஏகத்துவவாதிகள் சொல்லக்கூடிய பல பேர் இதுலயும் பெயராயிடுவாங்க. ஏன்? குழந்தை ஆசைப்பட்டது வாய், அதனால கேட்கலாம் வைக்கல, சாப்பிட்டே தான் முடித்தேன்.
பிறந்த நாள் கொண்டாடுவது கிறிஸ்தவர்களுடைய பழக்கம். தீனுக்கு நான் கிறிஸ்தவன் சொல்லிடலாமா? புள்ள ஆசைப்பட்டது பாய், 100 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கி கொடுத்தேன். தீனுக்கு நான் இந்து என்று சொல்லிக் கொள்ளலாமா? முதல் அனிவர்சரி பாய், என் பொண்டாட்டிக்கு ரொம்ப பண்ணணும், ரொம்ப கம்பல் பண்ணாங்க பாய், யூதன் என்று சொல்லிக் கொள்ளலாமா? யார் மாற்று மதத்தின் கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாரோ அவன் அவனை சார்ந்தவன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல வருது நியூ இயர். இப்பவே அட்வான்ஸ் நியூ இயர்னு ஸ்டேட்டஸ் வைக்க ஆரம்பிச்சாச்சு. ஆனா கபருக்குள்ள போய் தீனு கேட்டு இஸ்லாம் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படி என்று நினைப்பது எவ்வளவு மடத்தனம். அது இஸ்லாம் என்றால் என்ன என்று கற்றுக்கொள்வதற்காக தர்பியாவுக்கு வாங்க 2 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. நிர்வாகிகளை சேர்த்து நிர்வாகி அல்லாத ஒரு 2 பேர், நிர்வாகிகள் ஒரு 3 பேர், 5 பேர் உட்கார்ந்துருப்போம். அவ்வளவுதான். தீனுக்க கற்றுக்கொள்வதற்காக வாங்க தாவா பண்ண போவோம். ரிசல்ட் இல்ல. தெருமுனை பிரச்சாரத்துல தீனுக்க என்ன என்பதை சொல்றாங்க, வாங்க போய் கேட்போம். ரிசல்ட் இல்ல. சரி, ஜும்மாவுக்காக சும்மாவோட மேடையில இமாம் ஏறி கத்துறதுக்கு முன்னாடி வந்து உட்காருங்க, அப்பயாவது ஏதாவது கேளுங்க, அதை நடைமுறைப்படுத்துங்க. கரெக்டா அந்த ஜும்மாவுடைய 2வது உரைக்கு வர்றது, தொழுவ முடிச்ச உடனே ஓடிடுறது. போன வாரம் ஜும்மால என்ன தலைப்பு பேசினாங்கிறத தெரியாது, என்ன பேசினாங்கிறத விட என்ன தலைப்புல பேசினாங்கிறத தெரியாது. இமாம் சூப்பரா பயான் பண்ணார். சூப்பரா பயான் பண்றதுக்காக பயான் பண்ணல. இந்த ஜும்மா நடத்தக்கூடிய இந்த ஜும்மா எதற்காக செய்யறாங்கன்னு சொன்னால், இங்கே சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு அதை செயல்படுத்தணும். அதனால தான் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவன் பேசினா கூட இஷ்னு வாயால சத்தமிட்டு இஷாரா செய்வதை கூட தடை செய்திருக்கிறார்கள். இமாம் மெம்பருக்கு மேல ஏறதுக்கு முன்னாடியே வந்து உட்காருங்க, முழுமையான ஜும்மாவுடைய நன்மை கிடைச்சி இருக்கும். பக்கத்துல பேசுறாங்களா, நீங்க பேசாதீங்கன்னு கூட இஷாரா செஞ்சிடாதீங்க, கல்லு பண்ண வச்சு விளையாடாதீங்க. ஏன் அவர் கத்திட்டு கிடக்குறாரு, என்னமோ கத்துறாரு, அது என்ன ஏதுன்னு கேட்போம், முடிஞ்ச அளவுக்கு செயல்படுத்துவோம். நமக்குதான் முடியலையே. ஜும்மா முடிஞ்ச ஃபர்ஸ்ட் சலாம் இங்க, 2வது சலாம் பள்ளிவாசலுக்கு வெளியில. மசூராக்கு உட்காருங்க பாய், அல்லாஹ்வுடைய வீட்டை நிர்வாகம் பண்ணணும். இல்ல, அந்த நேரத்துல நான் போய் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் ஒரு 500 ரூபாய் சம்பாதிச்சு விடுவேன். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நாம் சம்பாதிச்சு அதனாலதான் நம்ம குடும்பம் இருக்குது, அதான் நம்மளுடைய நினைப்பு. அப்படி கிடையாது. அப்படி என்று சொன்னால் நாம செத்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாமே செத்துடணும். அப்படிதானே? குடும்பத்துக்காக உழைக்கிறது குற்றம் இல்லை, ஆனால் குடும்பத்திற்கு மட்டுமே உழைத்துக் கொண்டே இருப்பது குற்றம். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இந்த இஸ்லாத்திற்கும் நேரம் கொடுக்காமல் தொடர்ந்து அதற்கு மட்டுமே நேரத்தை செலவழிப்பது குற்றம். ஏன் என்று சொன்னால், நன்மையை ஏவி தீமை தடுக்கிற ஒரு கூட்டம் உங்களிடம் இருக்க வேண்டும். அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அல்லாஹ்வும் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய சகோதரன் சொல்றாங்க, ஒரு கப்பல் போயிட்டு இருக்கு, கீழே ஒரு மக்கள் இருக்கிறார்கள், அவங்க தண்ணி குடிக்கிறதுக்கு மேலதான் போகணும். அவங்க போக அனுப்பு போட்டுக்கிட்டு கப்பலை ஓட்ட போட்டாங்க, மேல இருக்கிறவன் தடுக்கலன்னு சொன்னா மொத்தமே உள்ள போயிடுவோம்.
நம்ம நன்மை செய்கிறோம், வாங்க தாவாவுக்கு வாங்க. இல்ல பாய், அதெல்லாம் பார்த்துக்கலாம் பாய். எப்படி கப்பல் முழுங்கிச்சா மொத்த பேர் உள்ள போயிடுவோம். ஆனா இதை செயல்படுத்த மாட்டோம். ஆனால் பதில மட்டும் கரெக்டா சொல்லிக்கிடுவோம் என்று நம்பணும் என்று சொன்னால் நம்ம விட மிக மோசமான நிலைமைக்குரியவர்கள் வேறு யாரும் இல்லை. அப்படி என்று சொன்னால் இந்த 3 கேள்விக்கும் பதிலாக வாழ்ந்து மறுமையில் வெற்றி பெறக்கூடிய மக்களாக நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். அப்படி நாம் திருத்திக் கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், நம்மளுடைய அமல்களை சீர்படுத்தக்கூடியவன். அவன் மன்னித்து நம் அமல்களை சீர்படுத்துவான். அவ்வாறு சீர்படுத்தி வெற்றி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களை நினைவு ஆக்கி அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையுடன் என் முதல் உரைக்கு திரையிடுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். अल्हम्दुलिल्लाह நாம் மரணித்த பிறகு கபரிலே கேட்கக்கூடிய 3 கேள்விகளுக்கும் அதனுடைய பதில்களுக்குமான விளக்கங்களை சற்று பார்த்தோம். இப்ப நான் பேசினதெல்லாம் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசியிருக்கிறேன். ரொம்ப விரிவாக்கம் நான் பேசல. விரிவாக்கமா பேசணும்னா 1 மாசத்துக்கு மேல ஆகும். அப்படி அந்த பதில் இருக்குல்ல, அந்த பதிலை சொன்னால் நம்மளுடைய நிலை எப்படிங்கிறத ஒரு கற்பனையாக உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். அப்படி பதில் சொல்லாட்டி என்ன நடக்குங்கிறத ஒரு கற்பனையா உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். அதோட நான் முடிச்சுக்கிறேன் உரையை. டைம் ஆயிடுச்சு. ஒண்ணுமில்ல, ஒரு 2 மணி நைட்டு தூங்க போற நேரத்துல ஒரு 1 மணி 2 மணிக்கு திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனையாய் உடல்ல ஏதோ ஒரு வலி ஏற்பட்டு விட்டது. காலையில 9 மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டரை காமிச்சு ஊசி போட்டா அந்த வலி சரியாகும் என்று வச்சுக்கோங்க. அந்த நாள் இரவு உங்களுக்கு எப்படி கழியும்? எவ்வளவு ரணமா இருக்கும். உச்சகட்ட வலி, ஒரு எலும்பு உடைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு மணி நேரமும் ஒரு யுகமாக கழியும். ஒரு நிமிடம் 1 மணி நேரமாக கழியும் இல்லையா? அப்படித்தான் நாம் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் கபருடைய வாழ்க்கை கல்வி ஒவ்வொரு நொடியும். ஏன்னா இந்த வழியை தாங்கிக்கலாம், அந்த வழி சுத்தமா தாங்க முடியாது. இந்த 3 கேள்விகளுக்கு பதில் சொன்னாலும் பதில் சொல்லாவிட்டாலும் அல்லாஹ்விடம் இருந்து ஒரு வார்த்தை வரும். 3 வார்த்தைகளுக்கு பதில் சொல்லாதவனுக்கு அல்லாஹ் சொல்லுவான், இவன் என்னை பொய்ப்படுத்தி விட்டான், அவனுக்கு நரகத்தினுடைய வாசலை திறந்து விடுங்கள். கியாமத் எப்ப வருதோ, எப்ப சூர் ஊறப்பட்டு இந்த உலகம் அழிக்கப்பட்டு 2ஆம் சூர் ஊறப்பட்டு மக்கள் எல்லாம் மனுஷருக்கு ஒன்று கூட்டப்படுகிறார்களோ அதனால் வரைக்கும் அந்த வேதனை அவன் அனுமதி கொண்டே இருப்பான். பதில் சொல்லிட்டான். ஒரு 9 மணிக்கு தூங்குறோம், காலையில ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கிறோம். 9 மணி நேரம் தூக்கம் எப்படி இருக்கும் நமக்கு? அந்த சொடக்குதான். தூங்குறது தெரியும், எந்திரிச்ச தெரியும், நடுவில் 9 மணி நேரம் என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமே தெரியாது. அது போல் நம்மளுடைய கேள்வி கணக்கு முடிஞ்சு நாம் தூங்கி எந்திரிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய சந்தேகத்துல மகஷர்ல நின்றிருப்போம். இந்த மகஷர்லையும் இந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னா அங்கே வெற்றி பெற்றவர்களாக தான் அர்த்தம். இந்த பதில் இல்லை அப்படின்னா அந்த ரிசல்ட் இங்கே தெரிஞ்சிடும். அப்ப நாம் நம் வாழ்க்கையை இதன் பிறகாக திருத்திக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் எதை அடிப்படையாக நமக்கு கட்டமைத்தார்களோ அதன் அடிப்படையில் நாம் வாழ்ந்து இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களை நிலைமை ஆக்கி அருள் புரிவானாக என்ற உரையுடன் ஒரு அறிவிப்பு. இன்றைய ஜும்மாவுடைய வசூல் நம்மளுடைய செரங்காடு பள்ளி வசூலுக்கான வசூலாக இருக்கிறது. அவங்க ரொம்பவும் ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் இன்னும் தேவைப்படுகிறது அவர்களுக்கு. அதனால உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி கொடுங்க. அது உங்களுக்கு மறுமையில் மாளிகையாக மாற்றப்பட்டு வரும் என்ற உயர்ந்த பிரார்த்தனையுடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.